ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணை இல்லாத விலையேற பெற்ற நல்ல நாமத்தில் இந்த நல்ல நாளிலும் கூட உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துனுடைய சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சதா காலங்களிலும் எப்பொழுதும் உங்க கூட இருக்கும்படியாக வாழ்த்தி வரவிருக்கிறேன். கர்த்தர் எப்பொழுதுமே உங்களை ஆசீர்வதிப்பதற்கு பிரியமுள்ள தேவன். எப்பொழுதெல்லாம் நம்ம கர்த்தரை பிரியப்படுத்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை பிரியப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்கு பிரியமான காரியங்களை நாம எப்பொழுதெல்லாம் செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நம்மை பிரியப்படுத்துகிறார். நாம் ஜெபிக்கிற பொழுது அவர் நம்மிடமாய் பிரியப்படுகிறார். நாம் வேதத்தை வாசிக்கிற பொழுது அவர் நம்மிடத்தில் பிரியப்படுகிறார். அவர் நமக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது அவர் பிரியப்படுகிறார். அவர் பிரியப்படுகிற அந்த சூழலிலே நாம் செயல்படுவோம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அதிகமான நமக்கு பிரியமான காரியங்களை அவர் செய்வதற்கு வல்லவராகவே இருக்கிறார். அவர் அதிசயமானவர், அவர் ஆச்சரியமானவர், ஆலோசனை கர்த்தர். உடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்கிறவராகவே இருக்கிறவர். இந்த உலகத்தில் எல்லாம் ஒரு நாள் மாறி போகும், எல்லாமே மாறுதலுக்குரியவைகள். ஆனால் மாறாத ஒன்று, மாறாத ஒருவர் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவருடைய அன்பு மட்டும் மாறவே மாறாது. இந்த அன்பு தெய்வம் சொல்லுகிறார், மகனே மகளே, எப்பொழுது என்னை நோக்கி நீ கூப்பிடுகிறாயோ, யாரெல்லாம் ஒருமனப்பட்டு என்னை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் பதில் கொடுக்கிற கர்த்தர் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் வாக்கு மாறாத கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில நம்ம அவரை உறுதியா பிடித்து கொண்டோம் அப்படின்னா, அவரை நம்பி அவரை விசுவாசித்து எந்த ஒரு காரியத்தையும் செயல்படுத்தினோம் என்று சொன்னால், அவருடைய பாதத்திலே எந்த ஒரு காரியத்தையும் அர்ப்பணித்தோம் என்று சொன்னால், கர்த்தரிடத்திலே விசாரித்து 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 ஒரு காரியத்தை செய்தோம் என்று சொன்னால், உண்மையிலே அது ஆசீர்வாதமாக இருக்கும். எந்த தடைகளும் இருக்காது, எந்த கூச்சலும் இருக்காது, குழப்பங்கள் இருக்காது, பிரச்சனைகள் இருக்காது, அங்கே காராட்டங்கள் இருக்காது, போராட்டங்கள் இருக்காது, சண்டை சச்சரவுகள் இருக்காது. இவைகளெல்லாம் இருப்பதற்கு காரணம் என்னன்னா, தேவனிடத்துல ஆலோசனை கேட்காம, தேவனிடத்துல காத்திருக்காம நாம இஷ்டம் போல செயல்படுகிறதுனாலதான், முயற்சி எடுக்கிறதுனாலதான் அநேக நேரத்துல அநேக காரியங்கள் செயல்பட முடியாமலே போய்விடுகிறது, தோல்வி அடைந்துகிறது. சில நேரங்கள்ல பல இழப்புகளை எல்லாம் சந்தித்து சோர்ந்து போகிறோம், சோர்வடைந்து விடுகிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, சத்தியத்தை நம்ம அறிந்திருந்தும் கூட, தேவனை அறிந்திருந்தும் கூட நம்ம ஆண்டவரிடத்துல ஆலோசனை கேட்காம, ஆண்டுடைய பாதத்துல அமர்ந்து இருக்காம, நம்ம இஷ்டம் போல யாரோ சொல்றாங்க, யாரு பின்னாடி எல்லாமோ ஓடுறோம். ஆனா ஒரு 5 நிமிஷம் ஆண்டவர் பாதத்துல காத்திருந்து, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நான் எப்படி செய்யணும், எனக்கு ஆலோசனை கொடுங்க, எனக்கு கற்றுத்தாங்க, என் கூட பேசுங்கன்னு சொல்லி ஆண்டவர் பாதத்துல நம்ம காத்திருக்கிற பொழுது, ஆண்டவரிடத்துல கேட்கிற பொழுது, ஆண்டவர் நமக்கு நல்ல பதில் கொடுக்கிறவர், நல்ல ஒரு உத்தரவாதம் கொடுப்பார். நமக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்து எதை எப்படி செய்யணுங்கிற அந்த வழிமுறைகளை அவர் கற்றுத் தருவார். அப்படி நம்ம செல்லுகிற பொழுது, கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டு கேட்டு நம்ம நடக்கிற பொழுதுதான் எந்த இடத்திலும் தோல்வியை சந்திக்க முடியாது, எந்த இடத்திலும் இழப்புகளையும் சந்திக்க முடியாது. இன்னைக்கு தோல்வியையும் இழப்புகளையும் சந்திப்பதற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமலும், ஆண்டவரிடத்துல ஆலோசனை கேட்காமலும், ஆண்டவரிடத்துல காத்திருக்காமலும் இருக்கிறதுனாலதான் அநேக காரியம் தட்டி போய் கொண்டு இருக்கிறது, தடைப்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு ஆசீர்வாதத்தை காண முடியல, செழிப்பை காண முடியல, இன்னைக்கு ஒரு நல்ல காரியத்தை நடத்த முடியல, அவர் சில காரியங்களை செயல்படுத்த முடியல. எவ்வளவோ காரியங்கள் இருக்கு, எப்படியாவது செயல்படுத்தலாம். தீவிர முயற்சிகள், தீவிரமான பயிற்சிகள்,
ஆனா கடைசியில தோல்வி, கடைசியில முடிவு என்ன? பிரச்சனைகள், முடிவு என்ன? இழப்புகள். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஆண்டவரிடத்துல நம்ம கேட்காததுனாலதான், ஆண்டவரிடத்துல காத்திருக்கிறதுனாலதான், செபிக்காதனா. ஒரு காரியத்துக்காக நம்ம எந்த ஒரு காரியத்துக்கு முயற்சி எடுக்கிறோமோ, எந்த காரியத்துக்கு பிரயாசப்படுகிறோமோ, அந்த காரியத்திற்கு நம்ம செபிக்காத காரணத்தினாலும், வேதத்தை வாசிக்காத ஒரு காரணத்தினாலும். வேதத்தை வாசித்தாலே நமக்கு தினந்தோறும் நல்ல பதில் கிடைக்கும். வேதத்தை வாசிக்க 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 கர்த்தர் நம்ம கூட பேசிக்கொண்டே இருப்பார். வார்த்தை மூலியமாக நமக்கு தெளிவுபடுத்துவார், நம்மளை தெளிவு உண்டாக்குவார், நம்மளை தெளிவு அடைய செய்வார். அவருடைய வார்த்தை ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அந்த வார்த்தைக்குள்ள நம்ம கடந்து வருகிற பொழுது அந்த வார்த்தை நம்மளை அழகாக நடத்துகிற வார்த்தை. ஏனென்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாள் போய் சொல்லாது. அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. இந்த உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான புத்தகங்கள், காவியங்கள் இருக்கலாம். எது இருந்தாலும், எந்த உலகத்துல எந்த மூலையில எந்த காவியங்களை படித்தாலும், எந்த புத்தகங்களை படித்தாலும், அந்த வார்த்தைகள் நம்மோடு பேசுமா? இல்ல நம்முடைய தவறை சுட்டி காட்டுமா? இல்ல நம்முடைய குற்றங்களை சுட்டி காட்டுமா? இல்ல நம்முடைய பாவங்களை சுட்டி காட்டுமா என்று சொன்னால் கிடையவே கிடையாது. ஆனால் பரிசுத்த வேதத்தை எந்த ஒரு மனுஷனாய் இருந்தாலும், யாராய் இருந்தாலும், இந்த வேதத்தை திறந்து வாசிக்கிற பொழுது அந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு மனிதனையும் சுட்டி காட்டுகிறது. சுய பரிசோதனை செய்வதற்கு இது சுட்டி காட்டுகிறது. நம்மோடு பேசுகிற வார்த்தைகள். இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களுக்கு உயிர் இருக்கிறது, ஒவ்வொரு வசனத்துக்கும் உயிர் இருக்கிறது. இந்த வார்த்தை, நான் ஒரு வேத பகுதி எடுத்து நான் வாசிக்கிற பொழுது, நான் இன்று என்ன செய்தேன், நேற்று என்ன செய்தேன், நாளை என்ன செய்ய போகிறேன் என்பதை எல்லாம் குறித்து நம்மோடு கூட திட்டமாக பேசுகிற ஒரு வார்த்தை. நான் என்ன தவறு செய்தாலும் என் தவறை கண்ணாடியிலே சுட்டி காட்டுகிறது போல, ஒரு மனிதன் முக கண்ணாடிக்கு முன்னாடி நின்னால் எப்படி அவன் முகத்திலே இருக்கிற தோற்றங்களை இது சுட்டி காட்டுகிறதோ, அதே போல இந்த அகக்கண்ணாடியாகிய இந்த வேதத்துக்கு முன்பாக நான் வருகிற பொழுது என் அகத்தில் உள்ள, என்னுக்குள் இருக்கிற எல்லா தவறுகளையும் இது சுட்டி காட்டுகிறது, எல்லா தவிப்புகளையும் சுட்டி காட்டுகிறது, என் ஏக்கங்களை சுட்டி காட்டுகிறது, என் தோல்விகளை சுட்டி காட்டுகிறது, நான் என்னுடைய ஆசீர்வாதம் எதனால் வரப்போகிறது என்பதை சுட்டி காட்டுகிறது. இப்படி ஏதோ ஒரு விதத்திலே ஒவ்வொரு நாளும் வசனம் நம்மோடு கூட சுட்டி காட்டி கொண்டே இருக்கும், நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கும், நம்மளை உணர்வடைய செய்யும், நம்மளை உணர்த்தி கொண்டே இருக்கும். நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு வார்த்தை என்னென்று சொன்னால், வேத வசனங்களில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மை உயிர்ப்பிக்கும், நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறதா இருக்கிறது. ஏனென்று சொன்னால், கர்த்தர் வேதம் சொல்லுகிறது அவர் ஆலோசனை கர்த்தர் என்று. அப்ப ஆலோசனை கர்த்தர் எங்கே எப்படி பேசுவார் என்று சொன்னால், வார்த்தையின் மூலியமாக. ஏனென்று சொன்னால், வேர்ட் ஆஃப் காட் என்று சொல்றோம், வார்த்தையே கடவுள், வார்த்தையே கர்த்தர் என்று சொல்லுகிறோம். அப்ப இந்த வார்த்தை யார் என்று சொன்னால் கர்த்தர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனாய் இருந்தது என்று எழுதுகிறார். அப்ப அந்த வார்த்தை நம்மோடு கூட பேசக்கூடியது. காரணம், வார்த்தையே ஆண்டவராய் இருக்கிறார், வார்த்தையே இயேசுவாயிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப சத்தியம் என்றால் வேத வசனங்களை குறிக்கிறது, வேத வார்த்தைகளை குறிக்கிறது, வாக்குத்தத்தங்களை குறிக்கிறது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் இயேசுவை குறிக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் இயேசு கிறிஸ்துவை அறிகிற பொழுது, அவருடைய வார்த்தைகளை அறிகிற பொழுது, அவருடைய சுவிசேஷத்தை அறிகிற பொழுது, அவர் கல்வாரி சிலுவையில பட்ட பாடுகளை அறிகிற பொழுது, அவர் எனக்காக மரித்தார் என்பதை அறிகிற பொழுது, அவர் எனக்காகவே பாடுபட்டார், அவர் எனக்காகவே ரத்தம் சிந்தினார், அவர் எனக்காகவே நொறுக்கப்பட்டார், அவர் எனக்காகவே காயப்பட்டார் என்று அறிகிற பொழுதுதான் ஒரு மனிதன் அங்கே உணர்வடைய முடியும், ரட்சிப்படைய முடியும், மனம் திரும்ப முடியும், குணப்பட முடியும். இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை காண முடியும், பெரிய ஆசீர்வாதங்களை காண முடியும். சொந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை. ஏனென்றால் அப்படிதான் வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப இந்த உலகத்துல நம்ம ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கை வாழணும்னா சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த சத்தியம் தான் இயேசுவை குறிக்கிறது, இயேசுதான் வார்த்தையை குறிக்கிறது. அப்ப
வேத வசனங்களிலே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே சரி, புதிய ஏற்பாட்டின் காலத்திலே சரி, யாரை மையப்படுத்தி வந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் மையப்படுத்தியே கொண்டு வந்திருக்கிறார். அங்கே ஸ்தோத்திரம், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பிதாவாகிய தேவன் தன் குமாரனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக ஒவ்வொருவரையும் உணர்வடைய செய்து, ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் மூலியமாக, ஒவ்வொரு தேவதாசர்கள் மூலியமாக கிறிஸ்துவையே மேன்மைப்படுத்துகிறார். பிதாவாகிய தேவன் ஆதியிலிருந்து குமாரனையே அங்கே மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். குமாரனை சுட்டி காட்டிக் கொண்டே இருக்கிறார். குமாரனை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அப்ப பாருங்க, அங்கே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து அங்கே எப்படி வருகிறார் என்று சொன்னால் அவர் மறைப்பொருளாகவே நிழலாட்டமாகவே வருகிறார். ஏனென்று சொன்னால் நிழல் என்று சொன்னாலே இந்த உலகத்தில ஒரு வெளிச்சத்துக்கு முன்பாக ஒரு நிழல் இருக்கிறது என்று சொன்னால் நிஜம் இல்லாமல் நிழல் இருக்கவே இருக்காது. அப்படி என்று சொன்னால் நிஜம் இயேசு கிறிஸ்து இருக்கிறதுனாலதான் அவர் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நிழலாகவே வந்து கொண்டிருக்கிறார். அப்ப நிஜம் இருப்பதனாலதான் அந்த நிழல் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே அவர் பூரணமாயிருக்கிறபடியினாலதான் அவர் நிழலாட்டமாகவே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார், வந்து கொண்டே இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் எல்லா மனுக்குலத்துக்காகவும் எல்லா மனுக்குலத்தினுடைய ரட்சிப்புக்காகவும் அவர் கடந்து வந்தார். எல்லா மனுஷர்களை ரட்சிப்பதற்காக தான் கடந்து வந்தார். அவர் எல்லா மக்களையுமே அவர் நேசிக்கிறார். அவர் ஜாதி பார்த்து, மதம் பார்த்து, இனம் பார்த்து, மொழி பார்த்து, நிறம் பார்த்து நேசிக்கிறவர் அல்ல. எல்லோரையும் ஒன்று போல அவர் பார்த்து, எல்லோரையும் தன் சாயலாக பார்த்து, எல்லோரும் கெட்டு போக கூடாது, எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் அவர் இந்த பூமிக்கு கடந்து வந்தார். தேவ பிள்ளைகளே, என் அன்பு தேவ கர்த்தருக்கு பிரியமான தேவதாசர்களே, தேவ பிள்ளைகளே, அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து முதலாவது உங்களுக்காக தான் மரித்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தான் ரத்தம் சிந்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அந்த அன்பு தெய்வத்துக்கு முன்பாக நாம தாகத்தோடு, ஏக்கத்தோடு, மன விருப்பத்தோடு வருகிற பொழுது, ஒரு நம்பிக்கையோடு, விசுவாச அவருடைய பாதத்திலே நீங்க வருகிற பொழுது, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்கிறவரும், உங்களை உயர்த்துகிறவரும், உங்களை மேன்மைப்படுத்துகிறவரும், உங்களை கனப்படுத்துகிறவரும், உங்களை உயர்த்துகிறவருமாகிய தேவனாக இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றுக்கும் கலங்கவே வேண்டாம், ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை உங்களை தேற்றிக் கொண்டிருக்கிறது, எங்களை தேற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் எப்பொழுதெல்லாம் இந்த வேதத்தை புரட்டுகிறார்களோ, இந்த வேதத்தை புரட்டி வாசிக்கிறார்களோ, இந்த பைபிளை வேத வசனத்தை திறந்து வாசிக்க ஆரம்பிக்கிறார்களோ, அப்பொழுதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மனிதனை காயம் கட்டுகிறது, ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிறது, ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறது, ஒரு மனிதனை தவறுகளை நீங்கி வாழ அங்கே சுட்டி காட்டுகிறது, அவன் பாவங்களை உணர்த்துகிறது, அவன் குற்றங்களை உணர்த்துகிறது. லஞ்சம் வாங்குறானா அவனையும் சுட்டி காட்டும், ஊழல் செய்கிறானா அவனையும் சுட்டி காட்டும், விபச்சாரம் பண்ணுகிறானா அவனையும் சுட்டி காட்டும், வேசித்தனம் பண்ணுகிறானா அவனையும் சுட்டி காட்டும். மனம் திரும்ப மகனே, மனம் திரும்ப மகளே, நீ லஞ்சம் வாங்க கூடாது, நீ ஊழல் செய்யக்கூடாது, வேசித்தனம் பண்ணக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, திருடக்கூடாது, கொள்ளையடிக்க கூடாது, பொய் சொல்லக்கூடாது. இப்படி பல பாவங்களையும் இந்த பரிசுத்த வேதம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனையும் சுட்டி காட்டும். எப்பொழுது என்று சொன்னால் இந்த பரிசுத்த வேதத்தை திறக்கிற பொழுது, இயேசு கிறிஸ்துவை அறிகிற பொழுது, இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அறிந்திருந்தால், இயேசு கிறிஸ்துவை முழுமையாக பற்றி கொண்டால், அவன் லஞ்சம் வாங்க முடியாது, அவன் ஊழல் செய்ய முடியாது, அவன் கொள்ளை அடிக்க முடியாது, அவன் பாவ செயல்களிலே ஈடுபட முடியாது. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் அவைகளிலே, அப்படிப்பட்ட பாதையிலே அவர்கள் நடக்க கூடாது என்பதிலே அவர் எச்சரித்து ஒவ்வொரு நாளும் அவர் நடத்துகிற நல்ல ஒரு அன்பு தெய்வமாயிருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவன் இன்றைக்கு, என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை எல்லாம் அறிந்திருக்கிறார், எல்லாரையும் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச ஒரு நல்ல வார்த்தை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை பார்ப்போம், சற்று தியானிக்கலாம், வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 51 அதிகாரத்திலே 7வது வசனம் இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 51 அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம்.
நீதியை அறிந்தவர்களே, நீதியை அறிந்திருக்கிறவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தைக்கும் பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள் என்று இன்றைக்கு ஆண்டவர், என் அன்பு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அவர் வார்த்தைகள் மூலியமாக தேற்றுகிறார். அவர் வார்த்தை மூலியமாக உங்களை தைரியப்படுத்துகிறார். அவர் வார்த்தை மூலியமாக உங்களை திடப்படுத்துகிறார். இந்த வார்த்தைகள் மூலியமாக உங்களை உற்சாகப்படுத்துகிறார். தேவ பிள்ளையே, அவர் சொல்றாரு, மகனே, கடந்த சில வாரங்களாக ஆண்டவர் நம்மோடு பேசி அநேக காரியங்களை குறித்து பேசினாலும் கூட மைய பொருள் என்ன என்று சொன்னால், ஆண்டவரிடத்துல நான் காத்திருக்கிற பொழுது என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு வாரமும் காத்திருக்கிற பொழுது, ஆண்டவரிடத்துல வார்த்தை கேட்கிற பொழுது எத்தனை சூழ்நிலையான வார்த்தைகள் வந்தாலும் கூட அதனுடைய முடிவை நான் பார்க்கிற பொழுது, கடந்த சில வாரங்களாக பிரசங்கத்தினுடைய வார்த்தைகளை முடிவை பார்க்கிற பொழுது ஆண்டவர் இங்கு சுட்டி காட்டுகிற மைய பொருள் என்னன்னா, பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கிறதை தான் மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. கடந்த காலங்களிலே, கடந்த வாரங்கள் முழுவதும் இன்றைக்கு அநேக ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்னா, பயப்படாதங்க, கலங்காதங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஏன் திடப்படுத்தி கொண்டே இருக்கிற இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டி கொண்டே இருக்கிறார்னு சொன்னா, ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்துல என் ஜனங்கள் பயந்து கொண்டே இருக்கிறார்கள், ஏதோ ஒரு விதங்களில என் பிள்ளைகள் கலங்கி கொண்டே இருக்கிறார்கள் என்பதை அவர் உங்களை குறித்து அறிந்திருக்கிறபடியினால் தான் மீண்டும் மீண்டுமாக சொல்லுகிறார். என் கிறிஸ்துவுக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் மீண்டும் 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 உங்களை பார்த்து பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள் சொல்லுகிறார் என்று சொன்னால், உங்கள் மீது அவர் கரிசனை வைத்திருக்கிறார். உங்களை அவர் அதிகமாய் நேசிக்கிறபடியால், உங்கள் ஜெபங்களை அவர் கேட்பதனாலதான், உங்கள் கண்ணீரை அவர் காண்பதனாலதான் அவர் மீண்டும் மீண்டும் உங்களை ஒவ்வொரு நாளும் தேற்றிக் கொண்டிருக்கிறார். மகனே, நீ கலங்காதே, மகனே, நீ பயப்படாதே. இந்த உலகம் உன்னை எவ்வளவு தூசித்தாலும் சரி, இந்த உலகம் உன்னை எவ்வளவு அற்பமாய் எண்ணினாலோ, எவ்வளவு கேவலமாய் ஏளனமாய் பேசினாலோ, மகனே, மகளே, நீ கலங்காதே, பயப்படாதே. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவர் வார்த்தையின் மூலியமாக தேற்றிக் கொண்டே இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட அப்படிதான் சொல்றாரு, மனுஷரின் நிந்தைக்கும் பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் நீங்கள் கலங்காமலும் இருங்கள் என்று ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார். என் மகனே, மகளே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் கர்த்தருடைய தாசர்களே, தேவ ஊழியக்காரிகளே, நீங்கள் ஒன்றுக்கு கலங்காதிருங்கள். இந்த உலகம் எத்தனை தூஷணங்களால் தூசித்தாலும் சரி, அன்றைக்கு சீமே என்ற ஒரு மனுஷன், பக்தன் தாவீதை எவ்வளவோ தூஷித்தான். ஆனால் அவன் பொறுமையாய் பொறுத்து போனதுனால ஒரு நாள் தூஷித்தவன் காலடியிலே வந்து விழுந்தான். யாரெல்லாம் தூசிக்கிறார்களோ, தூஷணங்களை கண்டு நீங்கள் கலங்க வேண்டாம். இன்றைக்கு ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். அதுதான், என் ஊழியக்காரனே, உன்னை எல்லாரும் தூசிக்கிறார் என்று நீ சோர்ந்து போய் இருக்கிறாயா? என் ஊழியக்கார சகோதரியே, எல்லோரும் உன்னை தூசிக்கிறார்கள் என்று சொல்லி உன்னை நிந்திக்கிறார்கள் என்று சோர்ந்து போய் இருக்கிறாயா? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என் அன்பு பெற்றோர்களே, ஐயோ, என் பிள்ளைகளை தூசிக்கிறார்கள், என் குடும்பத்தை தூசிக்கிறார்கள், என்னை தூசிக்கிறார்கள் என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கிறாயா? யாரும் தூசித்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், தூஷணங்களுக்கு நீ கலங்காதே. அன்றைக்கு சீமை என்ற ஒருவன் தூசித்தவன் ஒரு நாள் தாவீதுடைய பாதபடியிலே வந்து விழுந்தானே, அதே போல என் ஆண்டவராகிய தெய்வம் ஒரு நாள் உன் சமூகத்திலே உன்னை தூசித்தவர்கள் உன் பாதபடியிலே வந்து விழும்படியாக ஆண்டவர் செய்வார். சீமை என்ற ஒருவன் கடைசியில சாலமோன் என்ற ராஜாவினால் அங்கே அவன் தண்டிக்கப்படுகிறான். காரணம் என்ன? எவன் தூசித்தானோ அவனே அவன் பாதத்தில் விழுந்து மடிந்தான் என்று சொல்லி அங்கே பார்க்கிற தேவ பிள்ளைகளே, தூஷிக்கிறவர்களை கண்டு கலங்க வேண்டாம். இந்த உலகம் தூஷித்துக் கொண்டேதான் இருக்கும். நல்லது செய்தாலும் தூஷிக்கும், கெட்டது செய்தாலும் தூஷிக்கும். வாழவும் விடாது, தாழவும் விடாது. இது இந்த உலகத்தினுடைய இயல்பு நிலை. ஆதலால் என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷரின் நிந்தைக்கு, மனுஷர்கள் உனக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும் சரி, மனுஷர்கள் உன்னை எவ்வளவு நிந்தித்தாலும்,
மனுஷர்கள் உன் பிள்ளைகள் உன் குடும்பத்தை எவ்வளவு நிந்தித்தாலும் எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும் நீ ஒன்றுக்கும் கலங்க வேண்டாம் என்று இந்த காலவேளையில கர்த்தர் தேற்றிக் கொண்டிருக்கிறார். மகனே மகளே, உன் அலுவலகங்களில உனக்கு நெருக்கடி கொடுக்கலாம், நீ வேலை செய்கிற இடங்களிலே நெருக்கடி கொடுக்கலாம், இல்ல உன் குடும்பத்தில் உனக்கு நெருக்கடியான நெருக்கடி கொடுக்கக்கூடிய நபர்கள் இருக்கலாம், உன்னை துன்பப்படுத்தலாம், உன்னை வேதனைப்படுத்தலாம், உன்னை கலங்கடிக்கலாம், உன்னை மடங்கடிக்க நினைக்கலாம். ஒன்றுக்கு நீ பயப்படாதே. என் ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று இந்த காலவேளையில உன்னை தேற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தின் தூஷணங்களை கொண்டு உன்னை யாரு தூசித்தாலும் நீ கலங்க வேண்டாம் என்று இந்த கால வேளையில அன்பு தெய்வம் சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, அவர் வார்த்தை உன்னை தேற்றிக் கொண்டிருக்கிறது. அவர் வார்த்தை உன்னை தைரியப்படுத்திக் கொண்டிருக்கிறது. உன் வியாதியை கண்டு, உனக்கு இருக்கிற வியாதியை வைத்தவர்கள் தூசிக்கலாம், உனக்கு இருக்கிற பலவீனத்தை கண்டு தூசிக்கலாம், நீ முடங்கி கிடக்கிற அதனால உன்னை தூசிக்கலாம், ஏளனமாய் பேசுக்கலாம், ஒருவேளை நீ செயல்பட முடியாமல் இருக்கலாம். இன்றைக்கு தற்காலிகமாய் என் அன்று தேவ பிள்ளைகளை ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன், இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே தற்காலிகமானதுதான், நிரந்தரம் அல்ல. உனக்கு இருக்கிற வியாதியோ பலவீனமோ கடனோ பிரச்சனையோ நோயோ உன்னுடைய எந்த ஒரு காரியமானாலும் சரி, எதுவுமே நிரந்தரமே கிடையாது. இதெல்லாம் தற்காலிகமானது. யாரு வேணாலும் அவமானப்படுத்தலாம், யாரு வேணாலும் நிந்திக்கலாம், யாரு வேணாலும் உன்னை தூசிக்கலாம். இதெல்லாம் தற்காலிகமானதுதான். ஒரு நாள் உண்டு, ஒரு நேரம் உண்டு, உன்னை உயர்த்தும்படிக்கு, உன்னை மேன்மைப்படுத்தும்படிக்கு, உன்னை கனப்படுத்தும்படிக்கு, உன்னை பெரிய நல்ல ஒரு மதிப்புக்குரிய பாத்திரமாய் மாற்றும்படிக்கு ஒரு வேளை உண்டு. அதனால கர்த்தர் சொல்லுகிறார், நீதியை அறிந்திருக்கிறவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற என் ஜனங்களே என்று சொல்லுகிறார். நீதி, கர்த்தரை நம்பி இருக்கிறீங்க நீங்க. கர்த்தர் எனக்கு எப்படி நீதி செய்வார்? நீதி அறிந்திருக்கிறீர்கள், நீதி நியாயங்களை அறிந்திருக்கிறேன். எனக்காக கர்த்தர் நீதி செய்வார், என் குடும்பத்திற்காக கர்த்தர் நீதி செய்வார், என் பிள்ளைக்காக கர்த்தர் நீதி செய்வார், என் காரியங்களுக்காக, என் வழக்குக்காக கர்த்தர் நீதி செய்வார் என்று கர்த்தரை அறிந்திருக்கிற, நீதி அறிந்திருக்கிற தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, வேத வாக்குத்தத்தங்கள் எல்லாம், வேத வசனங்கள் எல்லாம் உன் இருதயத்தில் பதித்திருக்கிறாய். வாக்குத்தத்தத்தை நம்பி நீ காத்திருக்கலாம், வாக்குத்தத்தத்தை நம்பி நீ காத்திருக்கலாம். ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்து எனக்கு நீதி செய்வேன் என்று, எனக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று, எனக்காக வழக்காடுவேன் என்று, எனக்காக பரிந்து பேசுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாக்கு தத்தங்களை உன் இருதயத்தில் பதித்து வைத்திருக்கலாம். இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் உன் இருதயத்தில் நீ பதித்து வைத்திருக்கிறாயா? அப்படி பதித்து வைத்திருக்கிற மகனை பார்த்து, மகளை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ கலங்காதே. இந்த வார்த்தைகள் நீ இருதயத்தில் என்னென்ன வாக்கு தத்தங்களை பதித்து வைத்திருக்கிறாயோ, நம்பி இருக்கிறாயோ, இந்த வாக்கு தத்தங்கள் உன் குடும்பத்திலே பலிக்கும், பிள்ளைகளிடத்திலே பலிக்கும், உன் காரியத்திலே செயல்படும். பயப்படாதே, கலங்காதே, நானே உன் தேவனாகிய கர்த்தர் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தம் உன் இருதயத்தில் இருக்கிறதா? அவர் சொல்லி இருக்கிறார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் யுத்தம் பண்ணுவேன் என்ற வாக்குத்தத்தம் உன் இருதயத்தில் இருக்கிறதா? இல்லை, இப்பொழுது இருப்பதை காட்டிலும் உன் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்ற வாக்குத்தத்தம் உன் இருதயத்தில் இருக்கிறதா? அப்படிப்பட்ட இப்படி எத்தனையோ வாக்குத்தத்தங்கள். இஸ்ரவேலே நீ பயப்படாதே, யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேல் குமாரத்தியே, யூதா குமாரத்தியே நீ பயப்படாதே என்று சொன்ன வார்த்தை உன்னை கலங்காமல் இரு என்று சொல்லி இருக்கிறார். நான் பல வாக்குத்தத்தங்கள் உன் இருதயத்தில் நீ வைத்திருக்கலாம், உன் இருதயத்தில் நீ பதித்து வைத்து அதை நம்பி நீ காத்திருக்கிறாயா? நிச்சயமாய் அந்த வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்திலே நிச்சயமாய் பலிக்கும், உன் வியாபாரத்திலே பலிக்கும். வாக்குத்தத்தங்கள் உன் வியாபாரத்திலே பலிக்கும், உன் தொழிலே பலிக்கும், உன் வருமானத்திலே பலிக்கும், உன் வேலை பணி ஸ்தலத்திலே பலிக்கும், உன் பதவி உயர்விலே பலிக்கும், உன் குடும்பத்திலே நீ எதிர்பார்க்கிற நன்மைகள் கிட்டி சேரும். தடைகளை நீக்கப்படுகிறவர் தாமே உனக்கு முன்னே போகிறார் என்று சொன்ன வாக்குத்தத்தம் உனக்கு முன்னால் இருக்கிறது. தேவ பிள்ளையே, எப்பொழுது வாக்குத்தத்தத்தை மட்டும் உன் இருதயத்தில் பதித்து நீதி அறிந்திருக்கிறவர்களே என்று சொன்னது போல, நீதி செய்கிற தேவன் எனக்கு முன்பாக இருக்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் தைரியமாயிருங்கள். அந்த தேவன் உங்களுக்கு நீதி செய்வார், கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். தேவ பிள்ளையே, நீ ஒன்றுக்கும் பயப்படாமலும் கலங்காமல் இரு. உன் வியாதி உன்னை மேற்கொள்வதில்லை, உன் வியாதி உன்னை
மேற்கொள்ளுவதில்லை. வியாதி உன்னை ஜெயிக்க முடியாது, பலவீனம் உன்னை ஜெயிக்க முடியாது, பண பிரச்சனை உன்னை ஜெயிக்க முடியாது, போராட்டங்களும் சஞ்சலங்களும் காராட்டங்களும் உன்னை ஜெயிக்க முடியாது. தேவ பிள்ளையே, அதான் சொல்றார், நீதியை அறிந்திருக்கிறவர்களே, வேதத்தின் வாக்குத்தத்தங்களை இருதயத்தில் பதித்திருக்கிறவர்களே, இந்த உலகத்தில் உள்ளவர்கள் உன்னை தூசித்தாலும் சரி, உன்னை ஏளனமாய் பேசினாலும் சரி, நீ அவர்களுக்கு கலங்க வேண்டாம். யார் எந்த நிலைமையில உன்னை நிந்தித்தாலும் நீ கலங்க வேண்டாம். ஆண்டவர் இந்த காலவெளியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீ எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கலங்கவும் வேண்டாம், பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. ஒன்று மாத்திரம், ஆண்டவரை மட்டும் பிரியப்படுத்தணும், ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும், பரிசுத்தமாய் வாழணும், யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, யாருக்கும் கேடு நினைக்க கூடாது, யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாது, யாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. நம்பினோரை நம்பிக்கைக்குரிய பாத்திரராய் நாம் காணப்படுகிற பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற மனுஷன், நம்ம ஆண்டவரை சார்ந்து நிற்கிற பொழுது நம்ம சோர்ந்து போன வேளையில தான் இயேசு கிறிஸ்து, மகனே பயப்படாதே, மகளே பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நானே உன்னை திடப்படுத்துவேன் என்று வாக்குத்தத்தம் எல்லாம் இருக்கிறது. தேவ பிள்ளையே, தயவு செய்து நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற நிந்தைகளுக்கும், இந்த உலகம் உன்னை தூசித்தாலும் நீ தூசணங்களுக்கும் நிந்தைகளுக்கும் பயப்பட வேண்டாம், தூசணங்களுக்கும் நிந்தைகளுக்கும் நீ கலங்க வேண்டாம். தேவ பிள்ளையே, காரணம் நீதி அறிந்திருக்கிறாய், நீ வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிறபடினால் நிச்சயமாய் உன் வாழ்க்கையில நன்மை நடக்கும், உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும், நிச்சயமாய் உன் வாழ்க்கையில அதிசயம் நடக்கும். திருமணங்கள் ஆண்டவர் நடத்தி தருவார், கற்பத்தின் கனியை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார், உன் படிப்பு காரியங்களில் கர்த்தர் உன்னை உயர்த்துவார், உன் பண காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார், உன் தேவைகளை சந்திப்பார். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதையெல்லாம் கர்த்தர் உனக்கு மீட்டு தருவார், நீ எதையெல்லாம் பறிகொடுத்தாயோ அதையெல்லாம் மீண்டும் கர்த்தர் உனக்கு திருப்பி தருகிறவராக இருக்கிறார். நிந்தைகளுக்கும் அவமானங்களுக்கும் தூஷணங்களுக்கும் நீ பயப்படாமலும் கலங்காமலும் இருந்தா, மகனே மகளே, ஆண்டவர் உன்னை திடப்படுத்துவார். ஊழியத்திலே சோர்ந்து போயிருக்கிறாயா, ஊழியத்திலே கலங்கி போயிருக்கிறாயோ, வளர்ச்சி இல்லை, வளர முடியவில்லை, பல நெருக்கடிகள் இருக்கலாம், பல போராட்டங்களில் இருக்கலாம், உனக்கு பல விதங்களில் நெருக்கடி கொடுத்தாலோ நீ பயப்படாதே, கலங்காதே, கர்த்தர் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். மகனே மகளே, ஒன்றுக்கும் பயப்படாதுங்க, ஒன்றுக்கு கலங்காது. என்ன நெருக்கடி வந்தாலும் பொறுமையாயிருங்க. எந்த விதமான சூழ்நிலையிலும் பொறுமையாய் நிதானமாய் செயல்படுகிற பொழுது அவசரப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது. நிதானம் ரொம்ப அவசியம், பொறுமை ரொம்ப அவசியம். தேவனுடைய பாதத்தில் அமைதியாய் காத்திருக்கிற பொழுது நிச்சயமாய் யாரு நிந்தித்தாலும் சரி, யாரு எந்த விதமான நெருக்கடிகள் கொடுத்தாலும் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். தேவ பிள்ளைய, வீடு வாசல்களை ஏற்படுத்தி தருவார், கட்டுமான காரியங்களை கட்டி முடித்து தருவார், வருமான காரியங்களை ஆசீர்வதித்து தருவார், உன் குடும்ப தேவைகளை சந்திப்பார், உன் பண தேவைகளை சந்திப்பார், உன் படிப்பு தேவைகளை சந்திப்பார், உன் எதிர்பார்க்கிற ஆசையை, உன் விருப்பத்தை அவர் நிறைவேற்றி தருவார். யாரு நிந்தித்தாலும் கவலைப்படாத, யாரு உன்னை சோதித்தாலும் கவலைப்படாத, பொறுமையோடு நிதானமாய் தேவ சமூகத்தில் நீ ஜெபத்தோடு வேத வாசிப்போடு காத்திருக்கிற பொழுது, ஜெபமும் வேத வாசிப்போம் ஒவ்வொரு நாளும் அவசியம். ஒரு மனிதனுக்கு வேதத்தை அறிந்தவர்கள், நீதி அறிந்தவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் வேத வாசிப்பும் ஜெபமும் முக்கியமாயிருக்கிறது. ஆத்துமா எப்பொழுதும் புஷ்டியாய் இருக்க வேண்டும். ஜெபத்திலே உயிர் மீட்சி உள்ளவர்களாய் காணப்படணும், அனல் உள்ளவர்களாய் காணப்படணும். ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் நாம் தினந்தோறும் சோர்ந்து போகக்கூடாது. யார் நிந்தித்தாலும் ஏளனமாய் பேசினாலும் ஜெபித்து ஜெபித்து வேத வாசித்து உங்க ஆண்டவரை தேடி தேடி என்ன நடந்துச்சுன்னு யார் வேணாலும் நிந்திக்கலாம், ஏளனமாய் பேசலாம், கேலி செய்யலாம், கிண்டல் செய்யலாம். அதையெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது. நாம் செய்ய வேண்டியது தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கணும், தொடர்ந்து வேத வாசித்துக் கொண்டே இருக்கணும். அப்படி நாம தொடர்ந்து செய்கிற பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காமல் விடவே மாட்டார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விடுதலையாக்காமல் விடவே மாட்டார். உங்களை வாழ வைப்பார், உங்களுக்கு நன்மை செய்வார், உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை நிச்சயமாய் செய்வார். நீ சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம், ஆரோக்கியங்களை பெற்றுக்கொள்ளலாம், நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். கற்பத்தின் கனியை கர்த்தர் கொடுப்பார். திருமண தடைகளை நீக்கி திருமணங்களை கர்த்தர் நடத்தி தருவார். பிரிந்திருக்கிற பிள்ளைகளை ஒன்று சேர்ந்து வாழ வைப்பார். நிச்சயமாய் தூரத்தில் இருக்கிறவர்களை ஒன்று சேர்ப்பார். பிரிவினையின் ஆவிகளை நாம் கர்த்தர் முறியடிப்பார். பிரிவினையின் சங்கிலிகளை கர்த்தர் முறியடிப்பார்.
என் அன்பு தேவ பிள்ளையே, தேவனை மாத்திர சார்ந்து கொள். நீதியை அறிந்திருக்கிறவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற என் ஜனங்களே என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நம்பி இருக்கிற நீ சோர்ந்து போகாதே. நீதி அறிந்திருக்கிற நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். யாரு தூஷித்தாலும் சரி, யாரு நிந்தித்தாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, வேதத்துக்கு புறம்பாக, வேதத்துக்கு விரோதமாக, ஆண்டவருக்கு உனக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பினுடைய காரியங்களுக்கு விரோதமாக யாரு நிந்தித்தாலும், யாரு ஏளனமாய் பேசினாலும், தூஷித்தாலும், நெருக்கடி கொடுத்தாலும், தூஷணமாய் பேசினாலும் ஒன்றுக்கும் கவலைப்படாதங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ கலங்காதே, பயப்படாதே, நான் உனக்கு பலத்த பெரிய காரியங்களை செய்வேன். ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிறவர், ஆசைகளை நிறைவேற்றுகிறவர், விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர். நாம் ஆண்டவருக்கு பிரியமாய், உண்மையாக, உத்தமமாக, பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். சத்தியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். தேவனுக்கு பிரியமான உத்தம குமாரனாய் குமாரத்தியாய் வாழுகிற பொழுது, பரிசுத்த குமாரனாய் குமாரத்தியாய் வாழுகிற பொழுது, வேதத்தை அறிந்தவர்களாக, நீதியை அறிந்தவர்களாக நிலை நிற்கிற பொழுது, ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை காரியங்களிலும் நிலை நிற்கிற பொழுது, ஆண்டவர் நீங்க இந்த உலகத்துல யாராலும் நிந்திக்கப்பட்டாலும், யார் எந்த விதமான நெருக்கடிகள் கொடுத்தாலும், யார் உங்களோடு போராடி கொண்டே இருந்தாலும் சரி, எவ்வளவு நெருக்கங்கள் கொடுத்தாலும் சரி, நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம் என்று இந்த நேரத்தில் உங்களோடு கூட சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார். மகனே மகளே, என் அன்பு சகோதரனை சகோதரிய, பெற்றோர்களே, ஊழியக்காரர்களே, ஆண்டவர் இந்த கால வேளையில இந்த நேரத்தில் உங்களை தேற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் வார்த்தையை கொண்டு நீங்கள் கலங்கவே வேண்டாம், நீங்கள் பயப்படவே வேண்டாம். கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்ய இடம் கொடுங்க. ஆண்டவர் கிரியை செய்ய இடம் கொடுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில, ஊழியத்தில கிரியை செய்ய வேண்டுமா? உன் காரியத்திலே கிரியை செய்ய வேண்டுமா? உன் திட்டத்திலே, உன் தீர்மானத்திலே, உன் விருப்பத்திலே ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும் என்றால் அவர் கிரியை செய்வதற்கு நீங்க இடம் கொடுக்க வேண்டும். அப்ப நீங்க இடம் கொடுக்கிற பொழுது அவர் கிரியை செய்வார். எப்படி இடம் கொடுக்க வேண்டும்? வேதத்தை வாசித்துக் கொண்டு இருக்க வேண்டும், ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஜெபத்திலையும் வேத வாசிப்பிலும் சோர்ந்து போகாமல், நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் தளர்ந்து போகாமல் உறுதியாய் நின்று கொண்டே இருப்பதுதான் ஆண்டவருக்கு கிரியை செய்ய இடம் கொடுக்கிற ஒரு காரியம். ஆண்டு பொறுமையாயிருப்பது, நிதானமாயிருப்பது, அங்க கோபப்படாமல், எரிச்சப்படாமல், நம்ம தூஷணத்தை நாம் செவிகளிலே வாங்காதபடிக்கு ஆண்டவர் பாதத்திலே காத்திருக்கிற பொழுதுதான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலே, உங்க வாழ்க்கையில, உங்களுடைய காரியங்களிலே, உங்களுடைய திட்டத்திலே, ஊழியத்திலே அவர் கிரியை செய்ய முடியும். இன்னைக்கு ஆண்டவர் கிரியை செய்வதற்கு இடம் கொடுக்காததனாலதான் அநேக காரியங்கள் தாமதப்பட்டு கொண்டே இருக்கிறது, தடையாய் கொண்டே இருக்கிறது. தாமதங்களையும் தடைகளையும் நீக்கப்படுவதற்கு என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீதி அறிந்திருக்கிறவர்களே, வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிறவர்களே, நீங்கள் இந்த உலகம் உன்னை யாரு தூசித்தாலும் சரி, யார் உன்னை நிந்தித்தாலும் சரி, நீ கலங்காமல், திகையாமல், பயப்படாமல் தேவ சமூகத்திலே பொறுமையோடு, நிதானமாய், விசுவாசத்திலும் அன்பிலும், அது மாத்திரமல்ல அங்கே நம்பிக்கையிலும் ஆண்டவர் பாதத்திலே பொறுமையோடு, நிதானத்தோடு, தாழ்மையோடு, எளிமையோடு காத்திருக்கிற பொழுது ஆண்டவர் எல்லா நிந்தைகளையும், எல்லா தூஷணங்களையும், எல்லா விதமான குறைவுகளையும் உன்னை விட்டு முற்றிலுமாக நீக்கப்படுவார். உன் வாழ்க்கையிலே நீ அதிசயங்களை காண முடியும், நீ அற்புதங்களை காண முடியும், உன் ஊழியத்திலே வளர்ச்சியை காண முடியும், ஆத்துமாக்களை அதிகமாய் அறுவடை செய்ய முடியும். எப்பொழுது என்று சொன்னால், நீதி அறிந்தவனாக, வேதத்தை இருதயத்தில் பதித்தவனாக தேவனுடைய பாதத்தில் நீ காத்திருப்பாய் என்று சொன்னால், தூஷணங்களுக்கும் நிந்தைக்கு இடம் கொடுக்காமல், எதையெல்லாம் கண்டுகொள்ளாதபடிக்கு தேவனை மாத்திர சார்ந்து நிற்கிற பொழுது ஆண்டவர் வாழ்க்கையில கிரியை செய்வார். உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்தில், உன் பிள்ளைகளுடைய காரியத்தில், ஊழியத்தில் அவர் கிரியை செய்ய முடியும். நீ எதிர்பார்க்கிற எல்லா திட்டத்திலும் அவர் கிரியை செய்ய முடியும். என் அன்பு தேவ சனமே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை எப்படிதான் சொல்லுகிறது? இந்த வார்த்தை இன்றைக்கு தேற்றுகிற ஒரு வார்த்தை. கலங்காமலும் பயப்படாமல் இருங்கள். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அப்படி ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோமா? ஸ்தோத்திரிக்கிறங்க தாவி, கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்தமான நல்ல பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளையில் ஆண்டவரை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில நீர் பேசின வார்த்தை, தகப்பனே, நீதியை அறிந்திருக்கிறவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிறவர்களே, யாரு நிந்தித்தாலும், எந்த மனுஷனுடைய நிந்தைக்கும், எந்த மனுஷனுடைய தூஷணங்களுக்கும் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லி நல்ல வார்த்தைகள் மூலியமாக இந்த நல்ல நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு பேசிக்கொண்டே பேசினீங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளுக்கு
வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரப்பா, எல்லா நிந்தைகளும் எல்லா தூஷணங்களும் மறைந்து போகட்டும், எல்லா வேதனைகளும் மறைந்து போகட்டும், எல்லா பாடுகளும் மறைந்து போகட்டும் ஐயா. வேதனைகள் துக்கங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. ஆறுதல் அடையட்டும் ஐயா, தேறுதல் அடையட்டும் ஐயா, அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இப்பொழுதே அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா கட்டுகளும் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா நுகங்களும் இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இப்பொழுது எல்லா தடைகளை உடைத்தெறிகிற நசன இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா கட்டிகளும் எல்லா பிரச்சனைகளும் எல்லா அந்தரங்க பிரச்சனைகளும் ஐயா இயேசுவின் நாமத்திலே மறைந்து போகட்டும் ஐயா. எல்லா ஞாபக மறதிகள் எல்லாம் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. எல்லா கண் குறைபாடுகள், காது குறைபாடுகள், எல்லா பேச்சு திறனுடைய குறைபாடுகள், குரல் வளையின் குறைபாடுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே நீங்கி நிறைவு உண்டாகட்டும் ஐயா. செவித்திறன் உண்டாகட்டும் ஐயா. நல்ல பார்வைகள் உண்டாகட்டும் ஐயா. நல்ல பேச்சாற்றல் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா நல்ல செயல்படட்டும் ஆண்டவரே. எல்லா செயல்படாத உறுப்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே செயல்படுவதாக. பலவீனப்பட்ட உறுப்புகள், பலவீனப்பட்ட மண்டலங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே பலனடையட்டும் ஆண்டவரே. எல்லா விதமான கட்டிகளும் மறைந்து போகட்டும் ஐயா. இரத்த பிரச்சனைகள் எல்லாம் மறைந்துடும் ஆண்டவரே. இரத்தத்தினால் காணப்படுகிற வியாதி மறைந்து போகட்டும் ஐயா. நரம்பு மண்டலத்தினால் நரம்பு வியாதிகள் எல்லாம் மறைந்து போகட்டும் ஐயா. எலும்பு வியாதிகள் மறைந்து போகட்டும். முறிந்த எலும்புகள் கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நரம்புகள் செயல்படட்டும் ஆண்டவரே. ரத்தங்கள் எல்லாம் சீரோடு ஆண்டவரே சீராய் ஓடட்டும் ஆண்டவரே. இதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா குறைபாடுகளும் ஐயா, எல்லா தோல் வியாதிகளும் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா சர்ம வியாதிகளும் இயேசுவின் நாமத்திலே மறைந்து போகட்டும் ஐயா. சரீரத்திலே காணப்படுகிற எல்லா எரிச்சல்களும் நீங்க போகட்டும் ஐயா. எல்லா காந்துகிற காரியங்களும் இயேசுவின் நாமத்திலே மறைந்து போகட்டும் ஆண்டவரே. எல்லா விதமான கட்டுகளும் ஐயா, எல்லா விதமான பிரச்சனைகளும் முகத்திலே காணப்படுகிறது எல்லா பிரச்சனைகளும் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே சுவாச கோளாறுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே, எல்லா மூச்சு திணறல்களும் இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா சுகரும் பிரஷரும் இயேசுவின் நாமத்தினாலே சீராவதாக. கர்த்தாவே உமக்கு நன்றி தகப்பனே. எல்லா விதமான வலிகளும் வேதனைகளும் எல்லா தலைவலிகளும் ஆண்டவரே அப்பா முதுகு தண்டவடத்திலே காணப்படுகிற பலவீனங்கள் மறைந்து போகட்டும் ஐயா. எல்லா மூட்டு வலிகள் எல்லாம் எல்லா ஜாயிண்டுகளில் இருக்கிற பலவீனங்கள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா இடுப்பு வலிகளும் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இருதய பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை ஆண்டவரே, குடல் பிரச்சனை எல்லாம் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்திலே நீங்க போவதாக ஆண்டவரே. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம். மூளையிலே பாதிக்கப்பட்டவர்கள், நரம்புகளிலே பாதிக்கப்பட்டவர்கள் அப்பா ஓ எல்லாம் மறைந்து போகட்டும் ஐயா. எல்லா பாதிப்புகள் இயேசுவின் நாமத்திலே நீங்க போகட்டும் ஐயா. மனநிலை சீர்படட்டும் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா நல்ல ஆண்டவர் ஆரோக்கியமான பிள்ளைகளாய், கீழ்ப்படிதலில் உள்ள பிள்ளைகளாய், அமைதியான பிள்ளைகளாய் வளரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுங்க, நல்ல ஞாபக ஆற்றலை கொடுங்க, நல்ல படிப்பு திறனை கொடுங்க ஆண்டவரே. கல்விமானி நாவை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. நல்ல சிந்தனைகளை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர குடி பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுப்பீராக. பீடி சிகரெட்டிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. போதை வஸ்துகளிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. பொல்லாத வழிகளிலிருந்து, ஈனத்தனமான வழிகளிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. ஸ்தோத்திரம் ஐயா. கற்பத்தின் கனிகள் பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. திருமண தடைகள் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே எல்லா சிறியோர் பெரியோர் முதியோர்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. அல்ல சுக பலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஐயா. எல்லா ஆரோக்கியமான வாழ்க்கை, ஆரோக்கியமான நடமாட்டம் இருக்கட்டும் ஆண்டவரே. முடங்கி கிடக்கிறவர்கள் எழும்பி நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா வியாபாரங்கள், தொழில்கள், எல்லா பிசினஸ் ஆசீர்வதிப்பீராக. எல்லா கடனிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. ஏவலிலிருந்து, மையிலிருந்து, வெள்ளி சூனியத்திலிருந்து, மானிந்திரிக கிரியைகளிலிருந்து விடுதலை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா பலவீனங்களும் எல்லா மாந்திரிக கிரியைகளும் செயலிழந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். நன்றி ஆண்டவரே. நல்ல சுகம் இருக்கட்டும் ஐயா. கைவிடப்பட்டவர்களை கர்த்தர் திடப்படுத்துவீராக. சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும்
நன்மைகளை உண்டாகச் செய்வீராக. வீடு வாசல் இல்லாதவர்களை வீடு வாசல் ஏற்படுத்தித்தார். பொருட்களை இழந்தவர்கள், பொருளாதாரத்தை இழந்தவர்களை மீட்டு தருவீராக. பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பீராக. வறுமை, வெறுமை, தரித்திரம் எல்லாம் நீங்க போகட்டும் ஐயா. ஆண்டவரே, செழிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்தமாய் வாழட்டும் ஆண்டவரே. பாவத்தை ஆண்டவரை விட்டுவிட்டு பரிசுத்தமாய் வாழட்டும். பாவ அறிக்கை செய்து மனம் திரும்பி குணப்பட்டு வாழட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகட்டும் ஆண்டவரே. இதோ உம்முடைய வருகை சமயமாய் இருக்கிறபடியால் எல்லோரையும் ஆயத்தப்படுத்துவீராக. சபையை ஆயத்தப்படுத்துவீராக. எல்லா ஊழியங்களையும் பரிசுத்தப்படுத்துவீராக. எல்லா சபைகளையும் பரிசுத்தப்படுத்துவீராக. தேசத்தை பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. விவசாயிகள், ஆடு மாடுகள், மிருக ஜீவன்களை எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. எல்லா வெள்ளாமைகளை ஆசீர்வதிப்பீராக. முன்மாறி பின்மாறி மழையை தேசத்திலே கட்டளையிடுவீராக ஆண்டவரே. பாவ தோஷங்கள், சாப தோஷங்கள் எல்லாம் தேசத்தை விட்டு அப்புறப்படட்டும் ஆண்டவரே. பாவமுக்கு நன்றி செலுத்துகிறேன். உடைய ஜனங்களை பலம் பயப்படாமலும் கலங்காமல் இருக்க நீர் அற்புதம் செய்யுங்க. திடப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. கரம் பிடித்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் ஆண்டவரும் இரட்சகரும் மேய்ப்பருமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.